ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி சிக்கன் டிக்கா ரெசிபி பார்ப்போம். ரெண்டு மெத்தட்லேயும் பார்ப்போம். ஒன்று வந்து அவனில் பண்ணுறது, ஸ்கியூவர்ஸ் யூஸ் பண்ணி. ரெண்டாவது பேனில் எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்ப்போம். போன்லெஸ் சிக்கன், அதாவது பிரெஸ்ட் இல்லாமல் அதோட தைஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. மெயினாக வந்து எலும்பு இல்லாமல் இருக்கணும். அந்த போன்லெஸ் சிக்கனை வந்து இந்த மாதிரி கட்டமாக வர மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஷேப் இருந்தால் போதும். இதுதான் நமக்கு வந்து அந்த டீக்கா மாதிரி நம்ம க்ரில் பண்ணி சாப்பிட்றதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இதை வந்து 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பேப்பர் டவல்லையோ இல்லை ஒரு காட்டன் டவல்லையோ போட்டு தண்ணி இல்லாமல் ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டாவது மசாலா அரைச்சிக்குவோம். சிக்கன் டிக்கா மோஸ்ட்லி ரெஸ்டாரண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பிரைட் ரெட் கலரில் இருக்கும். எனக்கு ஃபுட் கலர் யூஸ் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த காஷ்மீரி ரெட் சில்லி, இந்த தோல் வந்து கொஞ்சம் சுருங்கின மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மிளகாயை ஒரு 10 நிமிஷம் சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 மிளகாய் மட்டும் எடுத்துக்கிறேன். இது இல்லை அப்படின்னா நீங்கள் சாதாரண மிளகாத்தூளே எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஃபுட் கலர் போடுறது ஓகே அப்படின்னா நீங்கள்லாம் பிரைட் ஆரஞ்சு இல்லைன்னா ரெட் கலர் ஃபுட் கலர் வந்து சேர்த்துக்கோங்க. 2 மிளகாவோட ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 பல்லு பூண்டு, இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மசாலா ப்ரிப்பேர் பண்ணிப்போம். ஒரு பவுலில் வந்து கெட்டி தயிர், தண்ணியாக இருக்கக்கூடாது, நல்லா கெட்டி தயிராக எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலாவையும் சேர்த்துக்கோங்க. இந்த மிளகாய் இஞ்சி பூண்டு அரைச்சோம்ல அது. தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா ஃப்ளேவருக்காக. இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி 2 மிளகாய் வந்து அரைச்சிருக்கோம் இல்லையா, அது காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இந்த மிளகாய் கலருக்காக தான் நம்ம சேர்க்குறோம். அதனால் நான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சில்லி பவுடர், மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், இதுவுமே வந்து ஃப்ளேவர் அண்ட் இன்னும் கொஞ்சம் அது திக்கான மசாலா கொடுக்கும். அப்புறம் கொஞ்சம் லெமன் ஜூஸ். இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து கெட்டி தயிர் எடுக்கிற மெயின் ரீசன் வந்து இந்த மசாலா கலவை வந்து ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது, இல்லைனா சிக்கனில் வந்து சரியாக ஒட்டாமல் போயிடும். அதே மாதிரி உப்பும் வந்து ஒரு துளி கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி போட்டிங்கன்னா தான் அந்த சிக்கனில் வந்து உப்பு காரம் வந்து இறங்கும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த மசாலாவில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துக்குவோம். எல்லா சிக்கன்லேயும் வந்து அந்த மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணுற மாதிரி கலந்து எடுத்து வச்சுக்குவோம். இப்போது இது வந்து குறைஞ்சது 1 மணி நேரத்துக்காவது நீங்கள் வந்து இதை மேரினேட் பண்ணி வைக்கணும். அப்போ தான் அந்த மசாலா வந்து அந்த சிக்கனில் நல்லா இறங்கி இருக்கும். ஸோ 1 ஹவருக்கு அப்புறம் நான் இதை வந்து கிரில் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ 1 மணி நேரத்துக்கு மேலேயே இருக்கும். நான் ஃபஸ்ட்டு வந்து கன்வென்ஷனல் அவனில் பண்ணுற அந்த மெத்தட் வந்து நான் காட்டுறேன். இது வந்து அவனில் கிரில் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஸ்கியூவர்ஸ்னு சொல்லுவோம். இது வந்து இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையும் இருக்கும், இல்லைனா வந்து இந்த மூங்கில் குச்சி மாதிரி இருக்கும். மூங்கில் குச்சி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்படியே வச்சிடாதீங்க அவனில், அது வந்து நெருப்பு பிடிச்சிரும் அதில். அதனால் அது வந்து ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து இந்த மாதிரி சிக்கனை குத்தி நீங்கள் அவனில் வைக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணுறது வந்து இன்னுமே சேஃப். ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற ஸ்க்ரூவர்ஸில் இந்த சிக்கன் எல்லாத்தையும் இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. பேக்கிங் ட்ரேயில் அந்த ஸ்கியூவர்ஸை வந்து அப்படி அடுக்கி வச்சுருங்க. மேலே வந்து பட்டரோ ஆலிவ் ஆயிலோ நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். அவனை வந்து 450 ஃபாரன்ஹீட்க்கு வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. ப்ரீஹீட் ஆன உடனே இந்த ட்ரே தூக்கி உள்ளே வச்சுட்டு ஒரு 20 to 30 மினிட்ஸ் குக் பண்ணணும். ஒரு 30 மினிட்ஸ் குக் பண்ணுறீங்கன்னா 15 நிமிஷத்தில் வந்து இந்த ஸ்கியூவர்ஸை வந்து இப்படி திருப்பி வைங்க, கீழே இருக்கிற சிக்கன் வந்து மேலே வர மாதிரி. ஸோ 20 to 30 மினிட்ஸில் வந்து இந்த சிக்கன் வந்து ரெடி ஆகிடும். ஒவ்வொரு அவனை பொறுத்து இருக்குது. ஸோ அந்தந்த அவனுக்கு தகுந்த மாதிரி அந்த செட்டிங்ஸும் டெம்பரேச்சரும் வந்து மாறும். இது வந்து குக் ஆகிட்டு இருக்கட்டும். இதுக்கிடையில் பேனில் எப்படி பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன். இது மாதிரி ஒரு அயன் ஸ்கில்லட், இரும்பு பேன் மாதிரி இப்படி அகலமாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இது நல்லா ஹீட் ஆன உடனே 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் வேண்டான்னா நீங்கள் பட்டரோ ஆலிவ் ஆயிலோ இல்லை கடலை எண்ணெய் எது வேணுமோ அதை சேர்த்துக்கலாம். நெய் வந்து இன்னும் ஒரு யூனிக் டேஸ்ட் கொடுக்கும். நெய்யை சூடு பண்ணிவிட்டு நம்ம வச்சுருக்கிற அந்த சிக்கன், மேரினேட் பண்ண சிக்கனை வந்து இந்த பேனில் வந்து அங்கங்கே கொஞ்சம் கேப் விட்டு வைங்க. இது போன்லெஸ்ன்றதுனால ரொம்ப சீக்கிரமே வந்து குக் ஆகிடும். ஒரு சைடு நல்லா கோல்டன் கலரில் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா இன்னொரு சைடு திருப்பி போடுங்க.
இது மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் வர மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ சிக்கன் டிக்கா வந்து அவன் இல்லைன்னா இந்த மாதிரி நம்ம பேனில் கூட செஞ்சு சாப்பிட்லாம். நீங்கள் சர்வ் பண்ணும்போது நம்மளோட அந்த டூத் பிக் இருக்கும்ல, சின்ன சின்னதாக குச்சி இருக்கும்ல, அதில் வந்து 2-3 சிக்கனை வச்சு கூட நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். சிக்கன் டிக்கா ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நம்ம அவனில் க்ரில் பண்ணது. அவன்லேருந்து எடுக்கும்போது நீங்கள் ட்ரே கண்டிப்பாக க்ளவுஸ் போட்டு தான் எடுப்பீங்க. பட் இந்த ஸ்கியூவர்ஸை வந்து நிறைய நேரம் நம்ம மறந்து அப்படியே கை வச்சுருவோம். அந்த இரும்பு கம்பி வந்து இன்னும் சூடாகவே தான் இருக்கும். அதனால் மறந்துடாதீங்க, அது ரொம்ப சூடாக இருக்கும், உடனே கை வச்சிட வேண்டாம். அவனில் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு 5-10 மினிட்ஸ் முன்னாடி அந்த ப்ராயில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அதை வச்சுக்கிட்டு வச்சா கூட அந்த சிக்கன் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பி ஆகும். அவனில் க்ரில் பண்ணது. இது வந்து நம்ம பேனில் க்ரில் பண்ணது. ஆக்சுவலாக என்ன கேட்டிங்கன்னா, பேனில் பண்ணுறது வந்து இன்னும் குயிக்காக முடிஞ்சிடும். பட் நிறைய பண்ணும்போது அவனில் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வேலை மிச்சம். கொஞ்சம் தான் பண்ணுறோம், ஒரு 2 சர்விங்ஸ் தான் பண்ணுறோம் அப்படின்னா அது நீங்கள் வந்து பேன்லேயே கூட பண்ணிக்கிறலாம். ஸோ இட் டிபெண்ட்ஸ், உங்களுக்கு எது பிடிக்குமோ அதுபடி நீங்கள் செஞ்சுக்கலாம். இந்த சிக்கன் டிக்கா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹேம்ஸ் லாபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.